Hi everyone, welcome to Jalan Media YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து பார்த்துருக்கோம். அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னா தன்னுடைய கட்சியில் இருக்கின்ற ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கான அனைத்து கட்சி கூட்டம். இந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க. இதில் கலந்துக்கிட்ட கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி, விசிக கட்சி, IUML கட்சி. மீதம் இருக்கிற 2 கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா தனியாக சென்று அவங்க முதல்வரை சந்தித்து பேசியிருக்காங்க, நிலைப்பாடை பேசியிருக்காங்க, அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இந்த கூட்டணி கட்சி அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஏன் வந்து கூட்டினாங்க, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் பர்பஸ் என்னன்னா அதாவது டிவிகே ஆட்சியை வந்து அகற்றுவதற்காக எதிர்கட்சிகளாகிய இரு கட்சிகளும் வந்து வலிமையாக போராடுறாங்க. அதை வந்து முறியடிப்பதன் விதமாகவும் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போது லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது. அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து மிக வலிமையாக நின்று சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மதசார்பற்ற ஒரு கட்சியாக உருவெடுத்து ஒரு ஸ்ட்ராங்காக நின்று லோக்கல் பாடி எலெக்ஷனை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னவே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை பார்த்துருக்காங்க. அதில் கொஞ்சம் மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கு. வேறொரு கட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நம்ம டிவிக்கு வந்தப்போ மக்கள் வந்து மாறி ஓட்டளித்தாங்க, ஜெயிச்சிருச்சு. இந்த அலை இன்னும் இருக்குது. இப்போ இந்த இடைத்தேர்தலையும் காமிப்பாங்க, கன்ஃபார்ம் இடைத்தேர்தலையும் ஜெயிப்பாங்க. இந்த டிவிக்கு ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் வந்து ஷூராக வந்து நடத்துவதற்குன்னா அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக வந்து 98% டிவிக்கு 5 ஆண்டுகால ஆட்சி ஆள்வதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 98% இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் டிவிக்கு வந்து எடுக்கிற சாதனைகள் மிக சரியாக இருந்தது. சரியான ஒரு பாதையில் போனாங்க, சரியான ஒரு அரசியல் செஞ்சாங்க, சரியான ஒரு நல்ல இதுவாக செஞ்சாங்க, ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மீண்டும் டிவிக்கு வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம்.